தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் கார்டி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய். சூர்யா, சூர்யா, என்னாச்சு? இவங்க குடும்பமா சேர்ந்து உங்ககிட்ட சமாதானம் பேசிட்டு இருக்காங்களா? அம்மா, நான் இனியா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீ இப்படி இழுச்ச வயனா இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து உன் தலையில மிளகு அரைச்சு வச்சிருக்காங்க. வா வான்னு சொல்றல. வா அம்மா, என்ன பண்றீங்க? வா சூர்யா. இனியா நீ வருத்தப்படாத. அம்மா, சூர்யா, அப்படி என்னப்பா யோசனை? என் உடம்பு விஷயமா டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் இல்லம்மா. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இனியாவை பார்த்தேன்ல, அதான். நிம்மதியா இருக்கலான்னு கோயிலுக்கு வந்தா இங்க வந்து உனக்கு அவ நினைப்புதானா? அம்மா, என்னம்மா, வாங்கம்மா போலாம். கடவுளே, நீதான் துணையா இருக்கணும். இங்க பாருங்க, அவங்க 1000 கோவத்துல இருக்கலாம். அவங்க பேசினா அதுக்கு பதில் யாரும் பேசக்கூடாது. அம்மா, என்ன அப்படி கெஞ்சி கூத்தாடிதான் அவங்க கிட்ட நம்ம பேசணுமா? அக்ஷயா, ஏய் அக்ஷயா, நீ கொஞ்சம் சும்மா இரு. அம்மா, நீங்க வாங்கம்மா. வா. சம்மந்தி, தப்பா எடுத்துக்க வேணாம். நாங்க வீட்டுக்கு வந்து பேசலாம்னு நினைச்சுதான் வீட்டுக்கு போனோம். நீங்க 2 பேரும் கோயிலுக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க. அதான் இங்க நிம்மதியா இருக்கலான்னு தான் நாங்க கோயிலுக்கு வந்தோம். இங்க வந்து கூட எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? அங்க என்னடானா ஹாஸ்பிட்டல்ல உங்க மருமக சுத்தி வளைக்கிறா, நீங்க இங்க வந்து நின்னுட்டீங்களா? உங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புரியாதா? உங்க கோவம் நியாயம்தான் சம்மந்தி, நான் இல்லைன்னு சொல்லல. ஏன் இல்லன்னு தான் சொல்லுங்களேன் பார்க்கலாம். இல்ல சம்மந்தி, அக்ஷயா பண்ணதெல்லாம் தப்புதான். ஆனா அவ இதெல்லாம் ஏங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? அவ பண்ண அசிங்கத்தை நியாயப்படுத்த பாக்குறீங்களா? இல்ல எல்லாம் எங்க நேரம். ஏதோ புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டாங்கன்னா அத சமாதானப்படுத்தலாம். ஆனா உங்க பொண்ணு பண்ண அசிங்கம், ஐயோ, கோயில வச்சு அதெல்லாம் பேசுறதுக்கே எனக்கு நாக்கு கூசுது. சம்மந்தி, அப்படியெல்லாம் என் பையன் வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்னா முதல்ல இங்க இருந்து வெளியில போங்க. என்ன தேவையில்லாம பேச வச்சு அசிங்கப்படாதீங்க. சம்மந்தி, அது வந்து நான் மாப்பிள்ள, நடந்த தப்புக்கு உங்க வீட்டுல வச்சு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா என் பொண்ணை கைவிட்டுறாதீங்க மாப்பிள்ள. அவ தெரிஞ்சு எந்த தப்பு பண்ணல. அவ நம்பி மோசம் போயிட்டா. என்னது, மோசம் போயிட்டாளா? கெட்டு போயிட்டான்னு சொல்லுங்க. உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு ஏன் புள்ள பரிகாரம் பண்ணணுமா? நல்லா இருக்குங்க உங்க நியாயம். அப்ப நீங்க ஒரு முடிவோட தான் பேசுறீங்களா அத்தை? சீ, இத பாரு, இந்த அத்தை சொத்தனை கூப்பிடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வந்துட்டான் சமாதானம் பேசுறது. இங்க பாரு சூர்யா, நாம இங்கே நின்னுட்டு இருந்தோம்னா இவங்க இப்படிதான் நீலி கண்ணீர் வடிச்சு உன் மனசை மாத்த முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. வா வாடா.
கார்த்திகோட அம்மா வந்துட்டா. மொறு மொறுன்னு விதையோட சாப்பிட போறேன். இன்னைக்கு கில்ட் ஃப்ரீயா அதிரசத்தை ஒரு புடி பிடிக்க போறேன். கார்த்திக் அங்கிளோட அம்மா வந்திருக்காங்க. வாங்கடா போய் குளிப்பணியா சாப்பிடலாம். டான்ஸ்லாம் டேஸ்ட் பண்ண வந்துட்டாங்க போல. தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய் உணவுக்கு தரும் அதிக மனம், அதிக சுவை, அதிக ஆரோக்கியம். நீங்களும் என்ன மாதிரியே பாப்புலர் ஆகணுமா? அப்போ கார்டியோ அட்வான்ஸ் கடலை எண்ணெய் தான் செம்ம ஸ்மார்ட் ஐடியா. 100% உயர்தர கடலை எண்ணெய். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.